ஆதிரி பண்ண வேலையால பிக் பாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அள்ளி சல்லியா நொறுங்கி போச்சு மக்களே காலையிலேயே. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் துஷார் போயிட்டு அரோரா கிட்ட சில விஷயங்களை சொல்ல அப்படியே கண்ணீர் மலக கண் கலங்கி அழுது கொண்டு இருக்கிறார் அரோரா அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க மக்களே. ஸோ இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ காலையிலே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பது இதெல்லாம் ஒரு வழக்கம். நமக்கே அந்த டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த எல்லாரும் அதுக்கு ரெடி ஆகிட்டு பயங்கரமாக எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி குளியலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, ஆதிரியும் துஷாரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இந்த எண்ணெய் ஊத்துறதோ இல்லை ட்ரெஸ் இந்த மாதிரி அழுக்கு பண்ணுறதோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் துஷார் போயிட்டு ஆதிரி ரிவெஞ்ச் இருக்கும்போது இவங்க உடனே சொல்றது, ஒழுங்கா போயிரு இல்லைன்னா டவுசரை கைட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லும் போது உடனே நான் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உள்ள இன்னர் போட்டிருக்கேன்னு அதையும் சேர்த்து கைட்டி விட்டுருவோம், ஓடி போடுறா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதிரியை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆதிரி இவங்கிட்ட போயிட்டு அந்த டவல் இருக்குல்ல, டவலை பிடிங்கி விளையாடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப அந்த டவலை பிடுங்கிறதுக்கு ஓடியாரான் துஷார். ஓடி ஆறும்போது அந்த ஒரு நைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் லைட் மாதிரி ஒன்று வைப்பாங்களே, கொடை வச்சு லைட்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி செட்டு. இவங்க ஓடின வேகத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி செட்டை இடிச்சு தள்ள அது பாட்டுன்னு அப்படியே சல்லி சல்லியா நொறுங்கி போயிடுச்சு. அப்படியே டே சொன்னா கேட்குறீங்களாடா, ஆல்ரெடி எத்தனை ப்ராப்பர்ட்டிடா உடச்சிருக்கீங்க, இதையும் உடச்சு விட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி வலிக்கி விட்டுருச்சு பிக் பாஸ், கொஞ்சம் மன்னிச்சுக்கிறீங்களா, நாங்கள் வேணுத்துக்கிட்டே பண்ணல, அது வலிக்கிருச்சு, நீங்க ஓடாம இருந்தா அது உடஞ்சவே இருக்காது, நீங்க அதை ஓடி அதை இடிச்சுட்டு அதுக்கப்புறம் வலிக்கிருச்சு இது ஆயிருச்சுன்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட். இதுல வேற மன்னிப்பு வேற. நல்லா பண்றீங்க ஆதிரி மற்றும் துஷார் அவர்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு காலையிலேயே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டுக்கு அமருதீன் துஷார் கிட்ட போய் ஒரு அட்வைஸை பண்ணியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, டே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கடா, சரியில்லடா நேரம் அப்படின்றதையும் சொல்லிட்டு, எனக்கு நடந்துச்சு ஒரு விஷயம்டா, நீயும் அவங்க கூட ஒரு பர்சன் கூட தான் நீ டிராவல் ஆகிட்டு இருக்க ஃபுல்லா, அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் தான், அவங்க கண்டஸ்டன்ஸாக பார்த்து நீ கேமா யோசி, ஆனால் எனக்கு நடந்துச்சு அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அது பார்த்து இருந்துக்கூடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏன்னா எனக்கு இப்படி நடந்திருக்கு, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, உன் கேமுக்கு பாதிக்க போகுதுன்ற ஒரு அட்வைஸை கமருதீன் சொல்கிறார். ஆல்ரெடி அவர் சொன்ன அட்வைஸ் என்னமோ உண்மைதான், மாற்றுக்கிறதுல. துஷாரோட கேப்டன்சி பதவி போனது முழுக்க முழுக்க காரணம் அவர் அரோரா கூட உட்காந்து பேசிக்கிட்டு அரோரா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அரோரா கூடயே ரூல் பிரேக் பண்ணது தான் பெரிய மிஸ்டேக். அவர் கேப்டன்சி ஃபோக்கஸ்ல இருந்ததை விட அரோரா ஃபோக்கஸ்ல இருந்தது தான் அதிகம். அதனாலதான் அவருடைய கேப்டன்சி பதவி போச்சு. இதை அவர் சொல்லிட்டு, நான் இதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பழக மாட்டேன், பேச மாட்டேன், ஆதிரி கூட பேசுற ஆட்கள் கிட்டலாம் நான் பேச மாட்டேன், விலகி இருக்க போறேன்ற ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டார் நேத்து கமருதீன். ஸோ நேற்று நைட் அது முடிஞ்சதா, இன்னைக்கு காலைல என்ன பண்ணிட்டாரு, நான் போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை இவங்க கிட்ட சொல்லியே அவன், யாருக்கிட்ட, அரோரா கிட்ட சொல்லியே அவன்ற மாதிரி அவர் போய் ஓப்பன் அப் பண்றாரு. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நீ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட மட்டும் டிராவல் ஆகிற டைம் ஸ்பெண்ட் பண்ற, ஸோ அதனால உன்னை ஆல்ரெடி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உன்னை பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, அது உன் கேம் பிளேல நல்லது இல்லை, அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. ஸோ கேமுக்காக உன்னையும் ஏமாத்திடுவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு போல கமருதீன். அதை சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மைக்கு கொடுத்து கண் கலங்கி அப்படியே போயிட்டாங்க. அரோரா ஒரு பக்கம் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. தலைவன் வெளியே நின்றுட்டு, எப்போ வருவீங்க அரோரா அப்படின்ற மாதிரி வெளியே நின்றுட்டு இருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அழுது திரும்ப அப்படியே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஆதிரி ஆறுதல் பண்றாங்க. எதுக்கு அழுற, அவன் முன்னாடி அழுதுகிட்டு நிக்கணுமா, அதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கியா, ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீ லைஃப்ல எவ்வளோ ஃபேஸ் பண்ணி வந்திருப்ப, இதெல்லாம் ஒரு மேட்ரா, ஃப்ரீயா விடுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு டைலாக் என்ன சொல்றாங்க, நான் பேசிட்டு தான்பா நேத்து வரையும் பேசிட்டு தான்பா இருந்தான், ஏன் இப்படி பண்ணா அப்படின்னும் போது சொல்றாங்க, நேத்து வரையும் நல்லா பேசிட்டு இருந்தான், இப்ப பேசாத போது இப்ப பேசுறதெல்லாம் கேட்குது, ஏன் இப்படிலாம் பண்றான், ஏன் இப்படிலாம் இது பண்றான் அப்படின்ற வருத்தம் எனக்கு இல்ல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. என்னன்னா, நேத்து வரையுமே உங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் கிடையாது, ஆனா இந்த ஒரு விஷயத்த இதுல ஆக்சுவலா இதுல ஆதிரியும் கோவப்படணும் அரோரா மேல. உண்மையை கேட்டா இதுல ஆதிரி ஃபர்ஸ்ட் பர்சனல் மேட்டரை எடுத்துன்னு வந்தது அவங்களோட தப்பு. இதை எடுத்துன்னு நம்பி அரோரா கிட்ட சொன்னீங்க, அதை எடுத்துட்டு போய் அரோரா கமருதீன் கிட்ட சொன்னதுமே தப்பு. ஒருத்தரை நம்பி சொல்றேன்னா அது அவங்களோட நம்பிக்கையை பிரேக் பண்ற மாதிரி, இட் வாஸ் கால் லிட்டரலி நம்பிக்கை துரோகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே தப்பு இந்த இடத்துல என்ன பண்ணாங்க ஆதிரி, அதை மீறி விடு, அவன் ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனை பொறுத்தவரையும் நீ பேசினா, நீ பேசிட்டு இருந்தனா நல்லா பேசுவான், நீ பேசலைன்னா அவன் வேற மாதிரி பேசுவான்ற மாதிரி ஆதிரி சொல்றாங்க.
பேசினா ஒரு மாதிரியும் பேசலாம் ஒரு மாதிரி இருப்பான், வேற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பான் அப்படின்னும் போது நான் என்ன பேசினேன், என்ன இது பண்ணேன், ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துட்டு திரும்ப பெட்ரூம்ல அழுகுறாங்க. அங்க முடிச்சுட்டு திரும்ப பாத்ரூம்ல வந்து இது, டேய் நேத்து வரையும் அவன் என்ன வந்து ஸ்வீட்டு, நீ தான் பெஸ்ட்டு, ஸ்வீட்டு, நல்ல பொண்ணு இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தான்டா. இன்னைக்கு வந்து இவடு சடனா இப்படி சொல்றானே, என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் துஷார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப துஷார் கிட்டயும் இதையும் சொல்லிடுறாங்க, நீ பேச வேண்டாம் என்கிட்ட, பேசாதடா அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான்லாம் பேசாமலாம் இருக்க மாட்டேன், நான் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருப்பேன், அவங்க என்ன சொன்னாலும் நான் என்ன பண்றேன் ஏது பண்றது எனக்கு தெரியும், அவன் சொல்றதுனால இதெல்லாம் மாறிட போறது இல்லை அப்படின்ற மாதிரி துஷார் சொல்றாரு. நல்லா 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 அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க துஷார். உங்களோட கேம் மென்மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றத நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா துஷாருக்கு இன்னும் புரியல அவருடைய கேம் இவங்களாலதான் பாதிச்சுன்ட்டு. நீ அவங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், எனக்கே பிரச்சனை இல்லை, நீ ஏன் ஃபீல் பண்ற, நீ ஏன் பேசாதன்ற, எனக்கே பிரச்சனை இல்லாத போது உனக்கு என்ன அப்படின்னு வேற சொல்றாரு. ஆதிரி இன்னொரு பக்கம், அரோரா இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. திரும்ப ஆதிரி வந்து, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, அவ்வளோ ஒர்த்தே கிடையாதுமா, ஒர்த்தே இல்லைம்மா, நீ எதுக்குமா இது பண்ற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே திரும்ப சொல்றாங்க, இப்பதான் அவனை பத்தி எனக்கு புரியுது. பார்வதி வேற இன்னொரு விஷயத்தை சொல்றா, லைஃப் ஸ்பாயிலிங் இஸ் லைஃப், லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, இது என்னதுன்னு எனக்கு புரியல. உடனே துஷாரு, நான் தான் இருக்கேன்ல, நல்லா இருக்கேன்ல, நானே அப்படி சொல்லலை, அவங்க 2 பேருக்கும் என்னை பத்தி பிடிக்காது, அதனால சில விஷயங்கள் அப்படிதான் பேசுவாங்க, இதுக்கெல்லாம் உட்காந்து நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கணுமா, இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கணுமா, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி. இல்லடா டே, நான் எதுவுமே பண்ணல, நான் பாட்டுன்னு நேச்சுரலா தான்டா இருந்தேன், ஆனா இவன் வந்து நான் ஸ்பாயில் பண்றேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றானே, அது என்னடா பண்றது, நான் அப்படியாடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இவங்க. ஓகே ஓகே, உடனே இவங்க யாரு, ஆதிரி, ஸோ அவனுக்கு அறிவு இல்லையா, நீ பண்ணதால் தான் அவன் கெட்டு போயிட்டானா, அப்போ அவனுக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ நீ அல்றதுக்கு அவன் ஒர்த் இல்லை, ஃப்ரீயா விட்டுறண்டு. ஸோ இன்னைக்கு என்ன சொல்றாங்க இவங்க இப்படி அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க ஒரு பக்கம். ஆனா நேத்து இதே அரோரா தான் அவனை போயிட்டு, அவனெல்லாம் நம்ப கூடாது, அவன் ஒரு பாஸ்டர்டு, 2-3 வார்த்தை பீப்பு போட்டாங்க லைவ்லயே, அப்படி நேத்து நீங்க பேசுனீங்க, அது தப்பா தெரியலையா? அப்போ கோவத்தின்ல நீங்க கூட தான் வார்த்தைக்கு விட்டல் பேசியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் இவன் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அசசினேஷன் கேட்டகரியில தான் பண்ணியிருக்காங்க ஆதிரி. எப்படின்னா இவன் இப்படி பட்டவன் அப்படின்றத ஒரு பக்கம் அரோரா கிட்ட சொல்லியிருக்கீங்க, அரோரா கிட்ட வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, அதை வந்து வேணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நிலைமையில அரோரா இது இப்படி தெரிஞ்சு போயிடுச்சு, நீங்க வேணான்ட்டீங்க. ஆனா இன்னொரு இடத்துல அப்படியே ரிவர்ஸ் ஆங்கிள் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணை பத்தி ஒரு பையன் வந்து சொன்னா அது எப்படி அவுட்புட் வந்திருக்கும், கரெக்ட்ல? அதுவும் கேரக்டர் அசசினேஷன் தான், இதுவும் கேரக்டர், அதுவும் கேரக்டர் அசாசினேஷன் தான் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். எதா இருந்தாலும் பர்சனல் விஷயத்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராம கேமா பார்த்து விளையாண்டீங்கன்னா அது எல்லாருக்குமே நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி பல துரோகங்கள், பர்சனலை வச்சு கேம் விளையாடுற மோட்ஸ், இதெல்லாம் வெரி 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 ஒஸ்ட் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.